ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஆனந்த். இன்னைக்கு பார்த்தோம்னா நாம கோவால இருக்கேங்க. அதாவது 2 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இன்னும் 2 டேஸ் நம்ம என்னென்ன எங்க போறோம்னு பார்த்தோம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு 2 பெரிய கப்பல்ல போக போறோம். அதாவது டெல்டன் ஜாக்கும் பிக் பிக் டேடி, இந்த 2 கப்பலுக்கு தான் நம்ம போக போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டன் ஜாக், நம்ம பார்த்தீங்கன்னா டெல்டன் ஜாக் இப்படிதான் இன்ட்ரோ இருக்கும். இங்க இருந்து உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன போட்ல ஏத்திட்டு போயிடுவாங்க. அங்க போனோம்னா வச்சுக்கோங்க, பெரிய கப்பல் அங்க இதுதான் அது டெல்டன் ஜாக் சொன்னோம்ல, அந்த கப்பலுக்கு நம்ம இந்த சின்ன போட் வழியா தான் கொண்டு போவாங்க. அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு தெரியுதா? அந்த கப்பலுக்கு தாங்க இப்போ போக போறோம். பார்த்தீங்கன்னா பக்கத்தால வந்துட்டோம். இந்த கப்பல் பக்கத்தால தான் இருக்கும். உள்ள போனோம்னா எல்லாமே செக் பண்ணி தான் விடுவாங்க. அதனால தேவையில்லாத பொருள் எல்லாம் வச்சுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போனதுக்கப்புறம் இப்படிதான் இருக்குங்க. எது வேணா சாப்பிட்டுக்கலாங்க. அன்லிமிட்டெட் சாப்பாடு, அன்லிமிட்டெடு மதுபானம். இந்த 2யும் நீங்க எப்படி வேணா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் வைப் பண்ணலாம். கேம் இருக்கு, கேமு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இதுல இருக்குங்க. அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா இது 2500 சார்ஜ் வாங்குறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு, நான்வெஜ் எல்லாமே தனித்தனியா இருக்கும். நம்ம எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட்டு எல்லாம், கேக்கு எல்லாமே வச்சிருப்பாங்க. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பீச்சுக்கு தான் போகிறோம். அது பாகா பீச்சுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 11 மணிக்கு மேலே வண்டி எடுத்துகிட்டு போனோம். 2-3 மணி வரைக்கும் அங்கே கூட்டம் தாங்க. இப்படி தாங்க இருக்கு. ஃபுல்லாக டான்ஸு என்ன, இங்கேயும் பப் இருக்குது, எல்லாமே இருக்கும். இதை முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில ஒரு சின்ன குளியல போட்டுட்டு அடுத்த கப்பலுக்கு போகலான்னு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த கப்பலுக்கு போயிட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா பிக் டேடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3000 ரூபா வாங்குறாங்க. ஃபுல் என்டர்டைன்மெண்ட். அதாவது நீங்கள் நைட்டு ஒரு 8 மணி, நைட்டு 6 மணி எந்த டைம் போனாலும் சரி, விடிய வரைக்கும் இருக்கலாம். இந்த கப்பல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்கு ஃபுல் காஸ்ட்லி தாங்க. பெரிய வேற லெவலுங்க. கோவாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கப்பலுக்கு நீங்கள் போகாமல் வந்துடாதீங்க திரும்ப. ஏன்னா இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். அதுக்கு சின்ன ப்ரீமியமு எல்லாம் தனித்தனி பேக்கேஜ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. போகல பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் தான் பெரிய கப்பல். நாங்கள் வர வழியில் இந்த பாலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் மட்டும் தனியாக தெரியும். பக்கத்தில் போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட் செட்டிங்ஸ் கூட சூப்பராக இருக்குங்க. என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கெல்லாம் இருப்பாங்க. செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே செக் பண்ணிக்கப்புறம் தான் இங்கே கப்பல் ஏற்றி உள்ள நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். வந்தோடனே போய் இங்கே எங்கேயும் தெரியுது இந்த டான்ஸு வேற லெவலுங்க. சூப்பராக இருந்தாங்க அக்காங்களாம். நம்ம சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டே பார்த்துக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். கேமும் இருக்கு. கேமில் வீடியோ அலௌடு இல்லை, அதனால எடுக்கல. நம்ம ட்ரிப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நாள் கோவாலாம் என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளைட்டில் தான் போகணும்னு எங்களை ஏற்றுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கல. பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு ஃப்ளைட்டு போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. அந்த ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அட்லீஸ்ட் நேர்லேயே அது பார்த்தோமே, சந்தோஷம்.